தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன் வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததையொட்டி நள்ளிரவு முதலே காசிமேடு மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தடைக்காலம் முடிந்து முதல் நாள் என்பதால் ஃபைபர் படகுகளில் பிடித்து வரப்பட்ட மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. பழைய மீன் சந்தையில் நடந்த விற்பனையில் 1 கிலோ வஞ்சிரம் 2000 ரூபாய்க்கும், தேங்காய்பாறை 1 கிலோ 1000ற்கும், சங்கரா 1 கிலோ 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதனால் பல்வேறு பகுதிகளிலிருந்து மீன் வாங்க குவிந்தவர்கள் மீன்களின் விலையை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர். ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1500, 2000, 2500 அந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க. கேட்டால் போட்டு இப்போ தான் போயிருக்கு கடலுக்கு அப்படின்றாங்க. ஆனால் நாங்களே வாங்கலை, மீன் வாங்காமல் திரும்பி அப்படியே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் முன்ன 200 300 வாங்கின மீன் இன்னைக்கு 1500, 2000, 1000 அந்த மாதிரி தான் ரேட்டே சொல்கிறாங்க. காசிமேட்டுக்கு மீன் வாங்க வந்திருந்தோம். அங்கே அதிகமாக இருக்குன்னு தான் இங்கே வந்திருந்தோம். ஆனால் இருக்கிறத விட இங்கே அதிகமாக தான் இருக்குது. வஞ்சரெல்லாம் பார்த்தோம் அதிகமாக இருந்தது. 2000 ஆமாம் 2000 மேலே இருக்கு. அதிகமாக தான் இருக்கு. மீன் அதுவும் கம்மியாக தான் இருக்கு. அதிகமாக இல்லை, நிறைய வச்சிருப்பாங்க, இப்போ கம்மியாக தான் இருக்கு. சும்மா எங்க எல்லாம் யூடியூப்ல மீன் சொல்லி மீன் ரேட்டை ஏற்றி விட்டாங்களே தவிர ஸ்ட்ரைக்கு முடிஞ்சதுக்கோ ரேட் ஏறதுக்கோ சம்பந்தமே கிடையாது. எப்பவுமே ஒரே ரேட்டு தான். வஞ்சிரம் வாங்க போனா பெரிய மீன் போனா ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். இப்ப குறைஞ்சது கையில ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தா மட்டும்தான் இங்க வந்து மீன் வாங்க முடியும். காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் வரத்து குறைந்து காணப்பட்டதால் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. இதனால் மீன்களை வாங்க ஆர்வத்துடன் வந்திருந்த பெரும்பாலானவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகுகள் கரை திரும்பினால் மீன்களின் விலை சற்று குறைய வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.